ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா தங்கியிருக்குங்க ஹாஸ்டலில் தான். நிலாவை இடிச்சிட்டு போனாங்கல்ல, அந்த அம்மாவும் அந்த ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்காங்க. அவங்க அங்கே க்ளீன் பண்ணுற வேலையில் இருக்காங்க. நிலாவை அந்த ஹாஸ்டலில் பார்க்குறாங்க. பார்த்ததும் ஷாக்காகிறாங்க. எப்படியாவது இந்த பொண்ணை பார்த்து நம்ம எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படின்னா அவங்க மனசு துடிக்குது. ஆனால் எப்படி நம்ம போய் நம்மளை அறிமுகப்படுத்துறது அப்படின்னா அவங்களுக்கு தெரியலை. காலையில் பார்த்து பேசலாம்னா அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. சரி நைட் நேரம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு எப்படா ஆஃபீஸ் விட்டு வருவாங்கன்னா அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நிலாவும் வர்றாங்க. நிலா வந்ததும் அவங்களுக்கு டயர்டாக இருக்குது. வந்ததுமே படுத்துடுறாங்க. படுத்துன்னு தூங்கிடுறாங்க. அவங்க ரூம்பை தாள் போடாமையும் படுத்துடுறாங்க. அந்த நேரம் அந்த அம்மா ரூமுக்கு வர்றாங்க. ரூமுக்கு வந்ததும் நிலாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கள அறியாமையே அழுக ஆரம்பிக்கிறாங்க. நிலா தலையை தடவியும் கொடுக்குறாங்க. பக்கத்தில் உட்காந்து அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தலையை தடவுறதை பார்த்துட்டு நிலாவுக்கு முழிப்பு வருது. முழிச்சு பார்க்குறாங்க அந்த அம்மா. அவங்க முழிச்சதும் அவங்க படக்குன்னு எந்திரிக்க பார்க்குறாங்க. அந்த அம்மா கையை பிடிச்சிடுறாங்க. நிலா, அம்மா இருங்கம்மா ஒரு நிமிஷம், இன்னைக்கு என் மேலே இடிச்சிட்டு போனீங்களே நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா நான் தான் அப்படிங்கிறாங்க. இப்போ எதுக்குமா அதுவும் இந்த நைட்டில் உங்களுக்கு எப்படி இங்கே இங்கே என்ன உங்களுக்கு வேலை அப்படிங்கிறாங்க. இந்த ஹாஸ்டலில் தாம்மா நான் தங்கியிருக்கேன், நான் க்ளீன் பண்ணுற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அது சரி, இந்த நைட்டில் என்னையை பார்க்கணுன்னு உங்களுக்கு அவசியம் என்ன? அதுவும் என் பக்கத்தில் உட்காந்து என் தலையை தடவி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? நானே உங்களை பார்த்து பேசணும்னு இருந்தேன், ஆனால் நீங்களே என் ரூமுக்கு என் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறாங்க. நிலா நல்லா இருக்கியாமா அப்படின்னு கேட்குறாங்க. என் பேர் உங்களுக்கு எப்படிம்மா தெரியும் அப்படிங்கிறாங்க. பெத்தவளுக்கு பிள்ளை பேர் தெரியாதா அப்படிங்கிறாங்க. அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னவும், ஆமாம்மா உன்னை பெத்தவளே நான் தாம்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு நிலா ஷாக்காகிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னவும், ஆமாம்மா மனோகரன் உன்னுடைய அப்பா இல்லை, உன் அப்பாட்ட அவன் மேனேஜராக இருந்தவந்தேன். இப்போ இருக்கிற சொத்து பூரா உங்கள் அப்பாவுடைய சொத்து. ஒரு கார் விபத்தில் உங்கள் அப்பா இறந்துட்டாரு. இறந்த செய்தியை கேட்டு நான் அதிர்ச்சியாகி கோமாவுக்கு போயிட்டேன். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த சொத்தை பூரா அவன் அணிவிக்கணும்ட்டு உன்னைய தூக்கிட்டு போயிட்டான். உன்னையும் கொலை பண்ணியிருப்பான். ஆனால் எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துடும்ன்றதுக்காக உன்னைய வளர்க்க ஆரம்பிச்சிருக்கான். நான் கோமாவுக்கு போனதும் என்னை கேரளாவில் ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துட்டான். சேர்த்ததும் இல்லாமல் அங்கே உள்ள டாக்டர்கிட்ட இவங்களுக்கு சுயநினைவு வந்தால் இவங்களை ஆளை முடிச்சு விட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு இது வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த விஷயம் நான் கொஞ்ச நாள்லே கோமாவிலேருந்து சுயநினைவுக்கு வந்துட்டேன். அந்த டாக்டருக்கு என்னை கொல்ல மனசு வரல. என்னத்தை தான் இருந்தாலும் அவங்களும் ஒரு லேடி. அதனால அவங்க சொன்னாங்க, நீங்கள் கோமாவில் இருக்கிற மாதிரியே நான் காட்டிக்கிறேன். ஏன்னா அடிக்கடி மனோகரை அந்த ஆஸ்பத்திரிக்கு செக் பண்ண வருவாப்பில் நான் எப்படி இருக்கேன் அப்படின்றது. அந்த நேரம் மட்டும் நீங்கள் கோமாவில் இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சிட்றேன், நீங்களும் சுயநினைவு வந்த மாதிரி காட்டிக்கிறாதீங்க அப்படின்னு அந்த டாக்டர் எனக்கு ஐடியா கொடுத்தாங்க. அது மாதிரியே நானும் இருந்தேன். சுயநினைவுக்கு வந்ததுமே நான் உன்னையத்தான் அந்த அம்மாட்ட கேட்டேன். அந்த டாக்டர் சொன்னாங்க, அவன்கிட்ட தான் உன் குழந்தை வளருது, ஆனால் குழந்தைய நல்லா தான் பார்த்துக்கிறேன். உன் ஹஸ்பண்டுடைய சொத்துக்காக உன் பொண்ணை எதுவும் செய்ய மாட்டேன், அதனால உன் பொண்ணை பற்றி நீ கவலைப்பட வேணாம் அப்படின்னு அந்த டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நீ உயிரோடு இருக்கிற தெரிஞ்சா உன் உயிருக்கும் ஆபத்து, உன் பொண்ணையும் கொன்று விடுவேன். அதனால நீ எப்பயும் போல் இங்கேயே இரு, இங்கே ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு நீ இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு அந்த மேடம் சொன்னாங்க. உன் உயிருக்கு நான் கேரண்டி, இங்கே இருக்கிற வரையும் உன்னை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் எங்கேயும் போகாமல் இங்கேயே இருந்தேன். அதுக்கப்புறம் உன்னுடைய போட்டோவை அப்பைக்கப்போ என்கிட்ட காட்டுவாங்க. உன் போட்டோவை பார்க்கையில் எப்படியாவது நம்ம பிள்ளைய பார்த்துறேன்மே நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. நீ சென்னையில் இருக்கிற விஷயம் கேள்விப்பட்டு டாக்டர் அம்மாட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன், எப்படியாவது என் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு மாதம் 2 மாதத்துக்கு நான் அங்கே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் என் பொண்ணை பார்க்க முடியும். ஏன்னா என் பொண்ணு இருக்கிற இடம் எனக்கு சரியாக தெரியாது. அதனால நான் இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு என் பொண்ணை பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு நான் மறுபடியும் முடிஞ்சால் நான் இங்கேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தாம்மா இந்த ஹாஸ்டலில் நான் தங்கினேன். இந்த ஹாஸ்டலில் உன்னை பார்க்குற நிலைமை ஏற்பட்டுச்சு. நீ நினைக்கிற மாதிரி மனோகரன் நல்லவனும் கிடையாது. அவன் நம்மளுடைய சொத்துக்கு ஆசைப்படுத்தாமல் உன்னை இவ்வளோ தூரம் வளர்த்ததே, அவன் மகா மோசமானவன்மா. இப்போ நான் இருக்கிறது உயிரோடு தெரிஞ்சால் கூட நம்ம 2 பேர்த்தையும் கொல்லக்கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நிலா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. அப்போ என்னை பெத்தம்மா நீங்களா அப்படிங்கிறாங்க. உன்னை பெத்தவளே நான் தாம்மா அப்படிங்கிறாங்க. ஓடி அம்மா அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க நிலா.